கோர்ட்ல நீதிமன்றத்துல கூண்டுல குற்றம் சாட்டப்பட்டவர் நிற்கிறார். நீதிபதி அவரை எப்படி பார்க்கணுமா? இவன் ஒரு கால் நிரபராதியாகவும் இருக்கலாம், குற்றச்சாட்டப்பட்டிருக்கான், ஆனா நிரபராதியா இருக்கலாம், அந்த கண்ணோட்டத்தோடு அவனை பார்க்கணும். ஆனா அந்த இவங்க இருக்காங்களே அட்வொகேட்ஸ், அவங்க எடுத்து கொடுக்குற சாட்சி அது இதெல்லாம் வச்சு அந்த குற்றம் வாதாடும் திறமையினால அவன் குற்றவாளின்னு சொன்னாலும் கூட நீதிபதி தன்னுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி மனோதத்துவத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல அவன் செஞ்சிருப்பானா என்று கண்டுபிடிக்கணும். அவ்வளவு சீக்கிரம் அவனை கூண்டுல ஏத்துனால குற்றவாளிக்கு எடுத்துறாதீங்க அப்படி. இன்னொரு உதாரணம் சொல்லுங்க, நீ நிறைவேற்ற பழகலாம், ஆனா யாரையும் நண்பனா ஏத்துக்காது. அவன் நிரூபிக்கணுமா நான் நல்லவன், எந்த ஒரு சூழலையும் நான் என் உண்மை விட மாட்டேன், நிரூபிக்கணும். அப்படி நிரூபணம் ஆன பிறகுதான் நீ அவனை நண்பன். எவ்வளவு இருப்பாரு அது மாதிரி நீ யாரையும் நம்பாரு. அவன் நல்லவனா இருந்தாலும் நம்பாரு, அவன் கெட்டவனாவும் இருக்கலாம், அவன் குற்றவாளியும் சொல்லலாம், நம்பாது, அவன் நிரபராதியாவும் இருக்கலாம், ரெண்டுக்கும் வாய்ப்பு. அப்ப நம்ம எவ்வளவு மெதுவா கவனமா பிரத்தியாட்ட பழகணும். நான் சொல்றதெல்லாம் இருக்குல்ல, நான் படுனதே ஒத்துக்கிறேன், எனக்கு பழக தெரியாது, வெளுத்தெல்லாம் பால் நினைச்சிட்டு எல்லாத்தையும் பேசிடும், உள்ள ஒண்ணும் வச்சுக்க தெரியாது. இதனால பாத்தீங்கன்னா பழைய காலத்துல நான் நிறைய நல்ல நண்பர்களை இழந்திருக்கேன். பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இழந்திருக்கேன். அவங்க நல்ல நண்பர்கள், என்னுடைய பிஹேவியர் அவங்களுக்கு பிடிக்கல, ஆனா உள்ள ஒண்ணு இல்லை, அது வெளியில நான் காட்டுற வேகத்துல அவங்களுக்கு பிடிக்கல. நாள் போக இதெல்லாம் தத்துவம் எடுத்து சிந்தித்த போது யார் மீதும் குற்றம் பூரா எனக்கு தெரியல. ஹவு டு அப்ரோச், ஹவு டு ஹேண்டில், யார்கிட்ட நான் எதை பேசணும் பேசக்கூடாது தெரியல. நான் எல்லாரையும் ஒரு வெளுத்ததெல்லாம் பால் நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு வெகுளியா இருந்தது. அந்த மாதிரி சூழல் ரொம்ப கேட்கலாம். மனித மனம் இடத்துக்கு தக்கவாறு காலத்துக்கு தக்கவாறு தன் வேஷத்தை உடனுக்குடன் மாற்றும். ஏன் மையத்தை சுத்தி எத்தனை வட்டம் இருக்கு? இன்ஃபினிட்டிவ் சர்க்கிள்ஸ், எந்த சர்க்கிள் வேணாலும் அது. ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய மையத்தை உணர்ந்து விட்டானோ அதுக்கு பிறகு இந்த வட்டங்கள் எதுவுமே அங்க வேலை செய்யும். இந்த சர்க்கம் நோ சர்க்கம் என்னைக்கு சென்டரை உணர்ந்துட்டானோ then there will be no center and no periphery. தன் உள் மையத்தை உணர்ந்தவனுக்கு அது உள் மையம் அல்ல, அது வெளி ஏகம். மனோன்மணி மையம் இருக்கு, நான் அடிக்கடி சொல்லுவேன், மனோன்மணி மையம்னு சொல்றேன், சென்டர்னு சொல்றேன். இட் இஸ் நாட் எ சென்டர். ஆனா அதுக்குள்ள நுழையும் போதுதான் அது ஏகம், சதாசிவ பரபிரம்மம்னு சொல்லுவேன். ஞாபகம், இந்த மனோன்மணி சொல்றது சதாசிவ பரபிரம்மம், எப்பவும் அப்படியே அசைபெற்று எல்லையற்று இருக்கக்கூடிய எது மையம். ஆனா மையம் இல்லை, மையம் போய் அடைது வரைக்கும் தான் மையம், மையத்துறை நகர வரைக்கும் தான் மையத்துறைக்கு நகரே ஒவ்வொரு வட்டமா தாண்டி 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 கடந்து உள்ள போய் உள்ள போனதும் அது உள் வெளியற்றது. என்னது? உள்ளும் இல்லை வெளியும் இல்லை, அது ஏகம்.